ஹாய் ஹால் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கேருந்து vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மியூசியமில் இருந்து தான். ஏன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டீஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றதே தெரியல. அதுவும் எங்கள் வீட்டு மேடம் வந்து டெய்லியும் இந்த வெக்கேஷன் விட்டாங்க, டெய்லியும் எங்கன்னா ஒன்று போகணும், எங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயே தீரணும்னு சொல்லி என்னையும் அவங்க தாத்தாவையும் ரொம்ப படுத்தி எடுத்துருவா. ஸோ அதனால் இந்த வெக்கேஷன் 1 மந்த் ஆகிடுச்சு அவளுக்கு லீவ் விட்டு. இந்த 1 மந்த்துமே சும்மா வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்ஸு, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் அவளுக்கு கொடுத்துட்ருந்தோம். வீட்டில் ட்ரா பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி வந்து இல்லை, நான் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சதுனால இன்றைக்கி அவளை வந்து வெளில கூப்பிட்டு போயிருக்கோம். வெளில எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனே தேவையில்ல, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே மியூசியமே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளை அங்கே கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் அதெல்லாமே இருக்கும். அவளுக்கு அது புதுசாக இருக்கும், இது வரைக்கும் அவள் அதை பார்த்ததில்ல. ஸோ அதனால் அவளுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே வந்து காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவர் கைப்பட எழுதுனது பார்த்திங்களா, அவரோட சைனு எல்லாமே இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங். இது காட்டணுன்றதுக்காகவே நான் இதை எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை எடுத்தேன். இதை பார்த்து முடிச்சுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிருந்தோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் இதே மாதிரி அந்த பழைய காலத்து அந்த ட்ரெயின் மெக்கானிசம்ஸு, அந்த கிளாக்கு, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த டிஸ்பிளேக்காகவே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அந்த என்ன சொல்கிறது, ட்ரெயின் உள்ளே என்னெல்லாம் இருக்கும், அந்த லிவர்லேருந்து ஸ்க்ரூலேருந்து எல்லாமே, அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம நேச்சுரலாகவே நம்ம தொட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ட்ரெயின் வந்து ஓடும் அப்படின்றதெல்லாம் வந்து டின்ட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தோம். ட்ரெயின் பார்க்க வந்து உனக்கு ஈஸியாக இருக்குது டின்ட்டு, பட் ஆனால் இதெல்லாம் போட்டால் தான் வந்து ட்ரெயின் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஓடும், நம்மளுக்கு கரெக்டாக நம்மளை கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சொல்லிகிட்டே வந்திருந்தோம். ஒன்று அவளுக்கு அதை பார்க்க இந்த ட்ரெயின் இருக்கா, அந்த ட்ரெயின் இருக்கா, அந்த ட்ரெயின் நம்ம இந்த ட்ரெயினில் தானே பெங்களூர் போவோம், நம்ம இந்த ட்ரெயினில் தானே இதுக்கு போவோம் அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா. அவளுக்கு அது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்று உட்காந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா, இது என்ன ட்ரெயின்மா, இது என்ன ட்ரெயின்மா அப்படின்ட்டு. குழந்த ரொம்ப ஆக்டிவாக இருந்தா இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து பழைய காலத்து ட்ரெயின், அதெல்லாம் வேற காட்டிகிட்டு இருந்தோம். இப்போலாம் மேலே வந்து புகை வர மாட்டேங்குது, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து புகைலாம் வரும் அப்படின்லாம் சொல்லி அந்த ட்ரெயின் இன்ஜின் அந்த இதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தோம். இது அப்படியே பக்கத்தில் இன்னொரு ஆர்ட் கேலரி மாதிரி, அங்கே வந்து சீட்ஸு, அந்த லிவரோட மிஷினு, அந்த ரைஸ் ஆகும்ல அந்த இது மிஷினு, இது என்ன பண்ணிகிட்ருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இந்த டைலாக் கண்டுபிடிச்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது. அங்கே உட்காந்துட்டு அதில் சாய முடியல, பண்ண முடியல, பட் ஆனால் அந்த இதை எப்படின்னா பண்ணணும்னு சொல்லி பண்ணி காட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து அந்த ட்ரெயின் உள்ளே இருக்கிறது, அந்த பார்ட்ஸ் அதெல்லாமே எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப ரீசனபிள் தான் ரேட் கூட. நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் கூட அவ்வளோலாம் ஒன்றும் காஸ்ட் இல்லை. 0 to 3 years வந்து ஃப்ரீ, 12 years 3 yearsலேருந்து 12 yearsக்கு வரைக்கும் வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கெல்லாம் 40 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த எக்ஸ்கர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்க, ஐவி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் செப்பரேட் ரேட்டு. இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் செப்பரேட் ரேட்டு. இதுக்கு நார்மல் நம்ம பர்சன்ஸ்க்கு வந்து 40, 15 இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியில் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அந்த ஃபுல் ஆஃப் க்ரீனிஷு. ஸோ அதை சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷு, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸில் ஒரு பார்க் இருந்தது. அப்புறம் அப்படியே நடந்து போனால் அங்கே அந்த அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாய் ட்ரெயின் வேறு இருந்தது. நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, உட்காந்து நம்ம ட்ரெயின் உள்ளே உட்காந்துட்டு அந்த ட்ரெயின் மியூசியமே ஒரு ரவுண்டு வந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து அந்த டாய் ட்ரெயினில் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டைமிங்கில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு இடம், இதுதான் டின்ட்டுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம். இந்த இடம் வந்து இந்த மெக்கானிசம், அந்த ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது அந்த சிக்னல் போட்டு எப்படி வருது, அதெல்லாமே வந்து இதில் அந்த ட்ரெயினை வந்து ஃபுல்லாக இது ஓட விட்டு காட்டினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ட்ரெயினும் அவள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறான்னு பாருங்கள். அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா, ரொம்ப அழகாக இருந்தது. அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டியாக
அது எப்படி அழகாக வருது பாருங்கள். அந்த ட்ராக்கெல்லாம் மாறி போகிறது, அது மாதிரி எல்லாமே ரியலாக நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே அது பண்ணி காட்டினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அது குட்டி குட்டியாக ஓட விட்டுட்டே இருக்கிறது. நம்மளும் ஒரு குழந்த மாதிரியே ஆகிட்டு அதில் இன்வால்வ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது ரன் பண்ணுறது எல்லாமே. அந்த மெக்கானிசம் டின்ட்டுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. டின்ட்டு போனதுனால அதை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதே கேலரி பக்கத்துலேயே வந்து இன்னொரு சைடில் இந்த டபுள் டெக்கர் மாதிரி அந்த ரிங்ஸ் போடுறது, இந்த எப்படி அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே, இந்த மணி, அப்புறம் வந்து அந்த முன்னாடி வந்து இது கொடுப்பாங்கள்ல ட்ரெயினுக்கு அந்த ஒரு ரிங்கு மாதிரி, அந்த ரிங்கு, அப்புறம் ஓல்டு டிக்கெட்ஸு, இதெல்லாம் ஓல்டு டிக்கெட்ஸு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன டிக்கெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் டின்ட்டோட நாங்கள் உட்காந்து அந்த ஸ்விங்கில் விளையாடிட்டு இருந்தோம். அவள் கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தா, நான் வந்து தனியாக உட்காந்து ஸ்விங்கில் விளையாடிட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப அப்படியே செம்ம ஜாலியாக இருந்தது அந்த ஸ்விங்கில் உட்காந்து விளையாடும் போது. அப்புறமா வந்து டாய் ட்ரெயினோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 o'clock டாய் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஏறி உட்காந்து நல்லா ஜிங்குன்னு கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரெயின் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினில் போகிறதே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் போல் இருக்குது. குழந்தைங்களாவே நம்ம ஆகிட்டு அதில் போய் மர்ஜ் ஆகி போகும்போது அது ஒரு வேறு ஒரு ஃபீலு. செம்ம ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சுற்றி காட்டினாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மண்டே வந்து ஹாலிடே. ஸோ நீங்கள் வந்து டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். மார்னிங் 10 to ஈவினிங் 5 வரைக்கும் தான். நீங்கள் 5க்கு மேலெலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலாம் வேலைக்கே ஆகுது. ஷார்ப்பாக 5க்கு நம்மளை எல்லாரையும் வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அப்படியே ரியலாக அந்த குகை உள்ளே போகிற மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆக்டிவிட்டி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள், டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 hours. நான் வந்து ஒரு 3 o'clock மேலே போனேன். ஒரு 5 o'clock 2 hours நல்லா ஜாலியாக அவள் ஸ்பெண்ட் பண்ணான். இது போதும் அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிகிட்டு நாங்கள் வந்தோம். சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போகிறதுன்ற கவலையே வேணாம். நம்ம கண்டிப்பாக தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப நேரம் குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அவுட் ஸ்பேஸ் இப்படி நல்லா பறந்து இப்படி இருக்கிற இடத்துல வந்து ஓடி ஆடி விளையாட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஆக்டிவிட்டி இது. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை, நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கூட அடங்குதான். இப்போ அங்கே மேலெல்லாம் ஏறி போயிட்டு அந்த ட்ரெயின் இது உள்ளெல்லாம் போயிட்டு ஏறி போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த வால் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா பெயிண்டட் பை கேர்ள் சில்ட்ரன் ஆஃப் ICF ஃபேமிலி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட குழந்தைங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் 5 ஆனதும் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் கருப்பட்டி காஃபி கடையில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.